தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சில நாட்களாகவே அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்களைப் பற்றிய ஆடியோக்களும், புகைப்படங்களும், அவருடைய தனிப்பட்ட புகைப்படங்களையும் இந்த திமுகவை சார்ந்த கூலிப்படை கும்பல் பரப்பி, அவரை எப்படியாவது அவமானப்படுத்திட வேண்டும். அவரை எப்படியாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்க வைத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திமுகவை சார்ந்த கூலிப்படை கும்பல் பரப்பிக் கொண்டு வந்துச்சு. இதற்கு அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் ஒரு கருத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்து என்னன்னா, "அடே திமுக கூலிப்படை கும்பல்களே! நீங்கள் எப்படி என்னுடைய புகைப்படங்களையும், என்னுடைய ஆடியோக்களையும் நீங்க வெட்டி ஒட்டி பரப்பினாலும், இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகளோ, தங்கைகளோ, அண்ணன்களோ, அண்ணிகளோ யாருமே என்னிடத்தில் படப்போவதில்லை. என்னை கட்சியிலிருந்து நீக்கப் போவதும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய அண்ணன்களுக்கும், தம்பிகளுக்கும், தங்கைகளுக்கும், அண்ணிகளுக்கும் தெரியும் நான் யார் என்று. அதனால் திமுக சார்ந்த கூலிப்படை கும்பல்களே, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருங்கள். நீங்கள் எவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்தினாலும் என் தங்கைகளும், என் தம்பிகளும் நாங்களும் கோவப்படப் போவதே இல்லை. ஏனென்றால் இது ஒரு அநாகரிகமான விமர்சனம். ஒருவருடைய தனிப்பட்ட கருத்தை எடுத்து அதை விமர்சனமாக ஆக்கக்கூடிய திமுகவே உங்களுக்கு எச்சை புத்திடா அப்படிங்கிற மாதிரிக்கா அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. எனக்கெல்லாம் இந்த அவதூறு பரப்புரை பண்றதுக்கு என் மனைவி வழக்க நீங்க போட்டுக்கலாம். ஒரு போலியான வழக்க போட்டு நீங்க கைது பண்ணி புல செல் அடைச்சிருக்கலாம், ஏதாவது செல் அடைச்சிருக்கலாம். அடைச்சு வந்து நீங்க குண்ட சட்டத்துல பாய்ச்சிருக்கலாம். அது வந்து நெஞ்சில குத்துன மாதிரி இருந்திருக்கும். நெஞ்சில குத்திருக்காங்க, ஒரு அடக்குமுறை நெஞ்சில குத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா எனக்கு முதுல குத்திருக்காங்க. அவதூறு பரப்புரை மேல விழுத்து பிடிக்கிறாங்க. நான் யாருன்னு எங்க அண்ணனுக்கு தெரியும். ரொம்ப உணர்ச்சியப்பட்டு சொல்றேன். எங்க அண்ணனுக்கு தெரியும், எங்க அண்ணனுக்கு தெரியும், தாய் போல இருக்கிற எங்க அண்ணிகளுக்கு தெரியும், எங்க அக்காக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்க நாம் தமிழர் சொந்தங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும். நான் யாருன்னு தெரியும். அவங்க இந்த 10 ஆண்டு காலம் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் வந்து ரொம்ப 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 எளிய பின்பலம் கொண்டவன். சாதாரண பின்பலம் கொண்டவன். ஒண்ணுமே கிடையாது நான். ஆனா என்ன வந்து இந்த அவதூறு பரப்ப வீழ்த்தணுமா? நான் எவ்வளவோ சகிச்சு போறேன். அதாவது காசு ஆட்டையை போட்டேன், அவ்வளவு ஆட்டை போட்டேன் அப்படின்னு சொல்றப்ப சிரிப்பு தான் வரும் எனக்கு. நான் சொல்லாத விஷயம் நான் பதிவு பண்ணாம வேண்டாம் தெரியல, நான் பதிவு பண்றேன். 2013 கூட நான் 2013 நான் மாநில மாணவர் பாசறை பொறுப்பாளராக என்ன போட்டாங்க. எங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் வந்து அன்னைக்கு செங்குன்றத்துல இருந்தேன். செங்குன்றத்துல வந்து நான் தங்கி நிறைய இடத்து தங்கியிருந்தேன். அப்பயும் நான் மேடல பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கெல்லாம் நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது. அன்னைக்கெல்லாம் வந்து செங்குன்றத்துல வந்து ரஸ்னா விற்கும். ரஸ்னா பாக்கெட் 10 ரூபாய்க்கு ரஸ்னா பாக்கெட் குடிச்சிட்டு அப்படிலாம் போயிருக்கேன். அப்படிலாம் இருந்திருக்கேன். அந்த காலத்துல வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடாத காலத்துல, ₹1 காசு இல்லாத காலத்துல எனக்கு வந்து காசு தான் அப்படின்னு எனக்கு தோணுது கிடையாது. அப்படி இருக்கப்ப நீங்க நான் இப்ப வந்து காசுக்கு ஆயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இல்லாம அபாண்டம் ஒரு பெண்ணை ஏமாத்திட்டேன். அவங்களே ஏமாக்க நினைக்கிறாங்க, எனக்கு ஆதரவா பேசுறாங்க. ஒரு பெண்ணை ஏமாத்திட்டேன், மோசடி பண்ணிட்டேன், பாலியல் குற்றவாளி அப்படி இப்படின்னு யாரோ தானே யாரோ இவங்க தானே, அவனை என்ன வேணாலும் பேசலாம்ல அப்படின்னு அப்படி பேசிட்டாங்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து திமுக கூலிப்படை கும்பல்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, அண்ணன் இடுமானம் கார்த்திகா இருக்கட்டும், இல்ல அண்ணன் சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இல்ல அண்ணன் சீமானா இருக்கட்டும், இல்ல அக்கா காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும், இவர்களை பற்றி ஏதோ ஒண்ணு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், அது ஏதோ ஒரு செய்தியா இருக்கட்டும். அந்த சீமான் பேசுனது உண்மையாவே கூட இருந்துட்டு போட்டும். இது அவங்களுடைய கட்சியினுடைய உள்ள நடக்கக்கூடிய ஒரு இது. கட்சியினுள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டைன்னு வச்சுக்கிடுவோம், இல்ல ஒரு பிரச்சனை வச்சுக்கிடுவோமே. இத திமுகவை சார்ந்த கூலிப்படை கும்பலும், அந்த திமுகவுக்கு சிங்கி தட்டக்கூடிய திருச்சி சிவா, மயிரப்புடுங்கிற சிவாக்கும் இத பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? இவங்களுக்கு என்ன அவசியம்னா, மக்களை இவங்க எப்படியாவது கலைச்சிரணும். நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியாக வாக்குகள் சேருது, அதிகப்படியாக கூட்டங்கள் சேருது. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய பிம்பத்த நம்ம உடைக்கணும். அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த திமுகவை சார்ந்த கூலிப்படை கும்பலும், திமுகவுக்கு சிங்கு தட்டக்கூடிய ஊப்பிகளும் சேர்ந்துக்கிட்டு, இந்த திருச்சி சிவாவும் சேர்ந்துக்கிட்டு இத பரப்பிக்கிட்டு அலையுது. இதுக்கு முழுக்க முழுக்க உடந்தையா இருக்கக்கூடியது காவல்துறை. ஒரு சில காவல்துறைகள். அதுவும் அந்த திருச்சி டிஎஸ்பி அப்படிங்கிறாப்புல அண்ணன் சாட்டை துரைமுருகன் சொல்லுதாங்க. திருச்சி எஸ்பியா, டிஎஸ்பியா இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஏற்கனவே அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய செல்ல புடுங்கி அதில பர்சனலான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அத பரப்பி விட்டுருக்காரு. இதுக்கு முன்னக்கூட்டியுமே. இப்ப அதே வேலைய தான் அந்த ஆள் மறுபடியும் பார்க்காரு. அப்ப இப்படி பார்க்கக்கூடிய அந்த மனிதர், அந்த காவல்துறைவர் என்னத்த சட்டத்த காப்பாத்திற போறாரு? ஒருத்தன் அடுத்தவனுடைய பர்சனல் விஷயத்த, அடுத்தவனுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்த அடுத்தவனுடைய செல்லுல இருந்து எடுத்து அத பரப்பி விடுதாருன்னா, அவர் காவல்துறை? என்ன சட்டத்த காப்பாத்திருவாரு? அடுத்த பெட்ரூம் எட்டி பார்க்கறதுக்கும், அடுத்த செல்ல எடுத்து பார்க்கறதுக்கும் பெரிய வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது. ஐயா காவல்துறை அந்த 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 காவல்துறைய மாத்திரம் சொல்லுவேன். எந்த காவல்துறை அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய கைபேசிய பறிச்சாரோ, அந்த காவல்துறைக்கு மாத்திரம் தான் இது. இப்ப அனைத்து காவல்துறைக்கும் யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அதாவது இப்படி அடுத்தவனுடைய கைபேசிய பறிச்சு, அது திமுகட்ட துட்டு வாங்கிட்டு, அப்படி அத வாங்கி பரப்பி விடுறதுக்கு, ஐயா நீங்க விஷத்த குடிச்சு செத்து போயிரலாமே. இத பரப்பி விட்ட காவல்துறை மாத்திரம் சொல்லுதேன். யார் அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய செல்போன பறிச்சாரோ அவருக்கு மாத்திரம் தான் இது பொருந்தும். வேற எந்த காவல்துறை நம்ம குறிப்பிடல.
அதுவும் இல்லாமல் அந்த திருச்சி சிவா ஒரு மானங்கட்ட பேசுவது சிவா. இவன் பிஜேபியில் இருந்தான், திமுகவில் இருந்தான், காங்கிரஸ் போனான். இப்போ எந்த கட்சியிலையும் சேர்க்கல. அதனால இப்போ மாமாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கேன். ஏன்டா திருச்சி சிவா, உனக்கு வெக்கம் மான சூடு சொரணை இருக்காடா? எவன் எங்கே போகிறான், எவன் யார் கூட போகிறான், இவன் அங்கே போகிறா, அவன் எங்கே போகிறான்னு பார்க்க தான் உனக்கு வேலையாடா? இவன் பல கட்சி மாறி வந்திருக்கான். இப்போ எந்த கட்சியிலும் ஒன்று சேர்க்கல. அதனால கொஞ்சம் துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இப்படி மாமா வேலையில் இறங்கிட்டான். திமுக நீங்கள் கொடுங்க, நான் நாம் தமிழ் கட்சி வீழ்த்துக்காண்டி இப்படி ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி விடுதேன், வெளியிடுதேன் அப்படின்ட்டு திமுக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இப்போ இவன் எங்கே போகிறானோ, இவன் அந்த பிள்ளை கூட போகிறான், அவன் இந்த பிள்ளை கூட போகிறான் அப்படின்னு மாமாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்போ ஒரு எந்த தொழிலுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு நான் நினச்சது நல்லது தான். ஆனால் இவ்வளோ கீழ்த்தனமான தொழில் பண்ணணும்னு நினச்ச பார்த்தியா? அதில் தானே தெரிஞ்சிச்சு உன் புத்தி எவ்வளோ கீழ்த்தனமான கீழ்மட்டமான புத்தின்னு. ஏன்டா திருச்சி சிவா, உனக்கு அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, தாய், அம்மா அப்பா எல்லாம் இருக்கத்தனால செய்தாங்க. இல்லை உனக்கு கூடயும் ஏதாவது ஒரு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்குல்ல? இல்லை நீ பிறந்தது ஒரு தாயோடைய வயிற்றுல தானே, ஒரு பெண்மணியோட வயிற்றுல தானடா? அப்போ அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள், அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவரை பற்றி நீ தப்பாக பேச ஒரு அரசியலில் இருக்காரு. அவர் நீ தப்பாக பேச தப்பான ஆடியோ போடு. ஆனால் ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அரசியலே இருந்தாலும். ஆனால் நீ பேச, நீ ஒரு ஈன பிறவி, நீ பேசிட்டு போ. ஆனால் அந்த அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் அந்த பெண்மணியை காதலிச்சிருக்காரு. அந்த பெண்மணி அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் காதலிச்சிருக்காங்க. அப்போ நீ ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்க. உனக்கு கொஞ்சமாவது மான ரோசம், உன் அக்கா தங்கச்சி கூட நீ பிறந்திருந்தனா அந்த பெண்மணியோட ஃபோட்டோ நீ போட்டிருப்பியா? அண்ணன் இடுமானம் கார்த்திக் அரசியல் இருக்க, நீ அவரை விமர்சனம் பண்ண. அந்த பெண்மணி எந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க? அவருடைய ஃபோட்டோ போடுறதுக்கு காரணம் என்னடா? செம்பு நெக்கி பையில அக்கா தங்கச்சி கூட பிறந்தனா உனக்கு அந்த அறிவு இருந்திருக்கும். நீ எந்த அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இல்லை பெண் பிள்ளையை பற்றி பெண்களை பற்றி என்னன்னு தெரியாதாடா உனக்கு? ஏன்டா இவ்வளோ ஈனப்பிறவியாட நீ திருச்சி சிவா? அதாவது அந்த பெண்மணியோட ஃபோட்டோ எடுத்து ஒரு புகைப்படத்தில் அந்த பெண்மணியோட ஃபோட்டோவையும் அந்த இடுமானம் கார்த்திக் அவருடைய புகைப்படத்தையும் போடுதான். அப்போ ஒரு பெண்மணியோட புகைப்படத்தை போடுறதுக்கு அந்த பெண்மணியோட பர்மிஷன் இருந்தால் மாத்திரம் நம்ம அனுமதி இருந்தால் மட்டும் நம்ம போடணும். அப்படி அந்த அனுமதியே இல்லாமல் அந்த புகைப்படத்தை போட்டிருக்கான். அப்போ இவனை தமிழ்நாடு காவல்துறையும் ஒன்றும் செய்யலை, தமிழ்நாடு அரசும் ஒன்றும் செய்யலை. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு, பெண்களுக்கு முன்னுரிமைங்காங்க, சமூக நீதி தூக்கி நட்டுக்கு நிறுத்திட்டோம்காங்க. எங்காச்சும் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு. இப்போ என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓராண்டே சாட்சி விடியல் ஆச்சு அப்படிங்க திராவிட மாடலுங்காங்க. எனக்கெல்லாம் அப்படியே டென்ஷன் ஆகுதுங்க இதெல்லாம் கேட்கல. ஏன்டா அப்படி அலைவீங்க? அடுத்த பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக என்ஜாய், ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்காடா? அடுத்த ஊரை விட்டு பொம்பளை பிள்ளைய இழிவுபடுத்திட்டோம்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி மனசுலண்ணே. ஏன்டா இதே நீ இவ்வளவு இதாக போடுதலாடா? அக்கா கனிமொழியை பற்றி ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று உண்மையை கூட நீ எடுத்து போட்டு பார்ப்போம். அடுத்த செகண்ட் நீ இருப்பியாடா? உன்னை வெட்டி கொண்டுருவாங்கடா. அப்போ ஏழ்மை பெண் பிள்ளைகள்னா அவங்களை எப்படினாலும் பேசிடலாம். கொஞ்சம் பணம் இருக்கவங்க, கொஞ்சம் இப்போ அரசியல் பதவி இருக்கவங்கள பேசினா மாத்திரம் பயம். என்ன திருச்சி சிவா, ஏழை பிள்ளைன்னா நாங்கள் எப்படினாலும் பேசிடுவோம். உனையெல்லாம் வாயிலே வெட்டணும்டா திருச்சி சிவா. இப்படி அடுத்த ஊரா பொம்பளை பிள்ளைகளையும் பெண்மணிகள் தவறாக பேசுறதுக்கு உனி வாயிலே வெட்டணும். அப்போ தான் நீங்கள் உன்னைய மாதிரி ஆட்கள்லாம் அடங்குவாங்க. பெண் பிள்ளைகள் அடுத்து பேசுறதுக்கே பயப்படணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பொம்பளை பிள்ளை தொட்டானா அடுத்து பயப்படணும். அந்த அளவுக்கு பயத்தை காட்டணும்டா உங்களுக்குலாம். எந்த பெண் பிள்ளையை ரேப் பண்ணாலும் அடுத்து அவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பயத்தை அவன் உருவாக்கணும். அந்த பிள்ளையை தொட்டுட்டோம்னா நம்ம அடுத்த இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற பயத்தை உருவாக்கணும். அப்படிப்பட்ட சட்டத்தை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததுனா மாத்திரம்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். இல்லைனா உனிய மாதிரி ஈனப்பிறவிகளும் இதையும் தாண்டி பெண் பிள்ளைகளை 5 வயசு பிள்ளை 3 வயசு குழந்தைகளாம் பால் பழக்கம் பண்ணக்கூடிய ஈனப்பிறவிகளும் இப்படி தான் நடந்துக்கணும் தமிழ்நாட்டில். அதனால் தயவு செஞ்சு அடுத்த பெண் பிள்ளைகளை இழிவு செய்வதற்கு முன்னாடி உங்கள் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அடுத்த பிள்ளைகளை பாலியல் பழக்கம் செய்வதற்கு முன்னாடி நம்மளும் ஒரு பெண்மணிய வயிற்றுல தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு இழிவான பிறவிகளும் சிந்திங்கடா. முதல்ல முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே.